வாழ்க வளமுடன். இதற்கு முந்தைய ஆடியோல வாழ்க்கையில பெரிய லெவலில் சக்சஸ் அடைகிறதுக்கோ இல்ல சாதாரண வாழ்க்கையை சிறப்பா மாத்துறதுக்கோ 5 விஷயங்களை பார்க்கறதுக்காக முதல் விஷயமாக இருக்கக்கூடிய டைம் மேனேஜ்மெண்ட் பத்தி பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் பாசிட்டிவ் ஆட்டிடியூட். இந்த பாசிட்டிவ் ஆட்டிடியூடுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாதுங்க. எப்பயுமே நம்மளால முடியும், எஸ் ஐ கேன் டூ இட், ஐ கேன் அச்சீவ் இட், என்ன நடந்தாலும் இது நம்ம நன்மைக்காக தான் நடக்குது. சில சமயங்கள்ல நமக்கு பிடிக்காத விஷயங்கள், நம்ம கஷ்டத்தை தரக்கூடிய விஷயங்கள் நடந்தாலும் அதுல என்ன நன்மை நமக்கு நடந்துகிட்டு இருக்கு. இந்த மாதிரி எல்லா விஷயங்கள்லையும் நமக்கு என்ன நல்லது நடக்குது, நம்ம சிந்தனைகள், நமது செயல்கள், நமது எண்ணங்கள் எல்லாமே மற்றவங்களுக்கு நல்லதை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கிறதா, நமக்கும் நல்லதை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறதா அப்படின்னு எல்லா நேரங்களையும் யோசிச்சு நமது உணர்வு, எண்ணம், சொல், செயல் இருக்கிறது தாங்க பாசிட்டிவ் ஆட்டிடியூட். எல்லா நேரங்கள்லையும் நம்மளால அப்படி இருக்க முடியுமா அப்படின்னா நிச்சயமாக இருக்க முடியும். அதுக்கு கொஞ்சமா பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே வரணும். சின்ன டெக்னிக் சொல்லித்தரங்க. நம்ம தினமும் தூங்குறதுக்கு முன்னாடி அப்படியே அமைதியா உக்காந்து நம்ம இன்னைக்கு என்னெல்லாம் பேசணும், நமக்கு என்னென்ன நிகழ்வுகள் நடந்தது, நம்ம அதற்கு எப்படி ரியாக்ட் பண்ணோம், நம்ம அதுக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணோம், நம்ம அந்த விஷயங்களை எப்படி எடுத்துக்கிட்டோம், நமது சிந்தனைகள், நமது எண்ணங்கள், நமது உணர்வுகள், நமது செயல்கள் எல்லாமே எப்படி இருந்துச்சு இன்னைக்கு ஃபுல்லா. இதை எல்லாத்தையுமே ஒன்னா பிரிச்சு அலசி ஆராய்ஞ்சி நம்ம எங்கெல்லாம் சரியா சூப்பரா பண்ணிருக்கோமோ நம்மளே நம்ம பாராட்டி கொள்ள வேண்டும். பரவாயில்லப்பா, இந்த இடத்துல கோவப்பட வேண்டியது நம்ம கோவப்படாம இருந்தோம், பொறுமையா ஹேண்டில் பண்ணும், அதனால இந்த நல்லது நடந்துச்சு, சூப்பர்ப்பா அப்படின்னு உங்களே நீங்களா பாராட்டி கொள்ளுங்கள். அதே மாதிரி நீங்க எங்கேயாவது தப்பு பண்ணியிருந்தீங்கன்னா உங்களே நீங்க திட்டிக்கோங்க. ஏன் இப்படி பண்ண, நீனு இந்த இடத்துல பொறுமையா இருந்திருக்கலாம்ல, அப்படி பேசுறதுக்கு பதில் இப்படி பேசியிருந்திருக்கலாம்ல அப்படின்னு உங்களுக்கே நீங்க அட்வைஸ் பண்ணிக்கோங்க, உங்களுக்கே நீங்க சஜஷன் கொடுத்துக்கோங்க. அடுத்த முறை இந்த மாதிரி ஏதாவது நிகழ்வுகள் நடக்கும்போது நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணணும், ரெஸ்பாண்ட் பண்ணணும், எந்த வார்த்தைகள் சொல்லணும் அப்படின்றத தெளிவா நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. இந்த 2 விஷயமும் பண்றதுனால நமக்கு பல நன்மைகள் நடக்கும். 1, நம்ம மற்றவங்க கிட்ட எப்பயுமே பாராட்ட எதிர்பார்க்க மாட்டோம். 2, நம்ம பண்ண தப்புக்கு நம்மளே சொல்யூஷன் கண்டுபிடிக்கும் போது மற்றவங்க நம்ம கிட்ட சொல்லும் போது, நீ தப்பு பண்ணிட்டு சொல்லும் போது, ஆமாம் நான் தப்பு பண்ணியிருக்கேன், அதை சரி பண்ணிக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அவங்க கிட்ட சொல்லணும்னு கூட அவசியம் இல்லை, நமக்கே தெரியும். அப்ப அடுத்த நாள், அடுத்த நேரம், அடுத்த நிகழ்வுகள் எல்லாத்துலயுமே நம்ம 1% கொஞ்சம் பெட்டர் ஆகிட்டே வருவோம். நம்மளே நமக்குள்ள ஆராய்ச்சி பண்ணி நம்மளே நம்மளை பாராட்டிக்கிட்டு நம்மளே நம்மளை சரி பண்ணிக்கிட்டு எல்லா விஷயத்தையும் இந்த மாதிரி ஹேண்டில் பண்ணும்போது நமது வாழ்க்கை நிச்சயமாக தினமுமே அடுத்த நிலைக்கு உயர்ந்து கொண்டே இருக்கும். இப்படி தினமுமே நமது வாழ்க்கை கொஞ்சமா உயரும் போது நம்ம என்ன டார்கெட் வச்சிருக்கோமோ இந்த வாழ்க்கைக்கு நம்ம இப்படி இருக்கணும், இந்த மாதிரி அச்சீவ் பண்ணணும்னு வச்சிருப்போம் பாத்தீங்களா, அதையும் தாண்டி நம்மளால வாழ்க்கையில போய்கிட்டே இருக்க முடியும். சின்ன விஷயங்கள் தாங்க ரொம்ப பெரிய மாற்றங்களை உருவாக்கக்கூடியதாக இருக்கும். ரொம்ப சின்ன விஷயம் தாங்க. போன் பேசும்போது ஒரு சிலர் வீட்டுக்கு வரியாப்பான்னு கேட்டா பிரச்சனை இல்லைங்க வந்துடலாம், நோ ப்ராப்ளம் வரலாமே அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாருங்க, நம்ம பேசக்கூடிய வார்த்தை பிரச்சனை இல்ல, நோ ப்ராப்ளம். வீட்டுக்கு வரியான்னு கேட்டா வீட்டுக்கு வரேன்னு சொல்லுங்க, இந்த வேலை செய்ய முடியுமான்னு கேட்டா செய்ய முடியும்னு சொல்லுங்க. அது என்ன நோ ப்ராப்ளம், பிரச்சனை இல்லை, இந்த மாதிரி பல வார்த்தைகள் நம்ம யூஸ் பண்றோம் பாத்தீங்களா. இதெல்லாமே அவாய்ட் பண்ணாலே நம்ம மனசுக்குள்ள நம்ம எண்ணங்கள், நம்ம சிந்தனைகள், நம்ம செயல் எல்லாமே கொஞ்சமா சிறப்பாக மாற ஆரம்பிக்கும். நிச்சயமாக நமது வாழ்க்கை நம்ம என்ன பிளான் பண்ணிருக்கோமோ அதையும் தாண்டி சிறப்பான வாழ்க்கையாக வாழ முடியும். உங்கள் வாழ்க்கை சிறப்பாகவும், செழிப்பாகவும், ஆனந்தமாகவும், ஆரோக்கியமாகவும், மகிழ்ச்சியாகவும், சாதனை வாழ்க்கையாக மாறுவதற்கு வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.